Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா blood groups. அதாவது as you know, blood of human beings differ in certain aspects though it appears to be similar. blood பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரே கலர்ல இருந்தாலும் அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குப்பா. Various types of grouping of blood has been done. நிறைய blood grouping இருக்கு. Two such grouping அதில் இருக்கக்கூடிய முக்கியமான grouping பார்த்தீங்கன்னா ABO blood group and RH group are widely used all over the world. இந்த வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய இரண்டு blood group வகைகள் என்னன்னா ABO blood group and RH grouping. இப்போ ABO grouping is based on the presence or absence of two surface antigen. அதாவது antigen அப்படிங்கிறது chemicals that can induce an immune response. இப்போ antigen அப்படின்னா என்னப்பா, வெளியில இருந்து ஏதாவது ஒரு நோய் கிருமியோ இல்ல ஃபாரின் பார்ட்டிகல்ஸோ நம்ம பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பேரு தான் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை கில் பண்றதுக்கான ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடியா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி தான் செயல்படும். இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இப்போ இ அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அந்த இ பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு ஏ ஆன்டிபாடி பயன்படாது. ஈங்கிற ஆன்டிபாடி தான் இந்த இ பாக்டீரியாவை கில் பண்ணும். இப்போ புரியுதுங்களா? ஆன்டிஜன் ஆன்டிபாடி அப்படிங்கிறது, ஆன்டிஜன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல், அது நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆன்டிபாடியை தூண்டக்கூடியது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி தான் இருக்கும். வேற ஒரு ஆன்டிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஆன்டிபாடி அதை கில் பண்ணாது. இதுதான் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய மெக்கானிசம். இப்போ நம்மளுடைய பிளட்டில் ஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி தான் நம்ம பாடியில் நேச்சுரலாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகையான ஆன்டிஜன் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்மளுடைய பிளட் வெசலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிசி. இந்த ஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு ஏ ஆன்டிஜன் பி அப்படிங்கிற இரண்டு ஆன்டிஜன் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுடைய பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா இந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுடைய ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன் இருக்குது. Similitution of antigen and antibodies in the four group of blood. இந்த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு தான் நம்மளுடைய பாடியில் 4 பிளட் குரூப் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி அண்ட் ஓ பிளட் குரூப். யூ ப்ராபப்ளி நோ தட் டூரிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எனி பிளட் cannot be used. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளட்டை ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் குரூப்பை மேட்ச் பண்ணி தான் அனுப்புவாங்க. எதுக்கு? the blood of donor has to be carefully matched with the blood of recipient before any blood transfusion to avoid சிவியர் ப்ராப்ளம் ஆஃப் கிளம்பிங், அதாவது destruction ஆஃப் ஆர்பிசி. இப்போ ஒருத்தவங்களுடைய பிளட் குரூப் ஏ குரூப்பாக இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய பிளட் குரூப் பி பிளட் குரூப்பாக இருக்குது. இப்போ பி பிளட் குரூப்பினுடைய ரத்தத்தை ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னா ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் சொல்கிறோம்ல, அது டெஸ்ட்ரக்ஷன் ஆகி அவங்களுக்கு சீரியஸான விளைவுகளை உண்டு பண்ணும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மேட்ச் பண்ணி அனுப்புவாங்க. The donor's compatibility is also shown in the table. இந்த டேபிளில் என்னென்ன பிளட் குரூப்புக்கு என்னென்ன பிளட் நம்ம ஏற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். பிளட் குரூப் ஏ பிளட் குரூப்பை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு அவங்களுடைய ரத்த சிவப்பணுக்கள் சொல்லக்கூடிய ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும்பா, ஏ ஆன்டிஜன். ஆனால் அவங்களுடைய பிளாஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி பிங்கிறது இருக்கும். அது ஏன் ஆன்டி பி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஏ பிளட் குரூப் காரங்க, இவங்களுடைய ரத்த குழாய் இதில் ஆர்பிசி இருக்கும், பிளாஸ்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிஜன் சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி பி இருக்கும். ஏன் இது ஆப்போசிட்டாக இருக்குன்னா இயற்கையாகவே நம்மளுடைய ஆர்பிசியில் என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், இப்போ ஒரு ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா அதை கில் பண்ணுறது ஏங்கிற ஆன்டிபாடி. எஸ், அதனால தான் இயற்கையாகவே நம்ம பாடியில் ஆன்டிபாடி ஏ இல்லை, ஆன்டிபாடி பி நம்மளுடைய பிளாஸ்மாவில் இருக்குது. இப்போ ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜன் இருக்கோ அதுதான் அவங்களுடைய பிளட் குரூப். இப்போ ஏ ஆன்டிஜன் இருக்கா, அவங்களுக்கு ஏ பிளட் குரூப். ஓகே, இந்த ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு டோனர் குரூப் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கறது. இருக்கிறவங்க ஏ பிளட் குரூப்புக்கு கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் காரங்க ஏ பிளட் குரூப்புக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ பி பிளட் குரூப்னா என்ன?
இவங்களுடைய பிளட்டில் ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸில் பி அப்படிங்கிற ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி ஏ தான் இருக்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரக்ஷனும் நடக்காது. ஸோ பி பிளட் குரூப் காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் பிளட் கொடுக்கலாம்? பி பிளட் குரூப்பே கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் காரங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி ரத்த வகை. இப்போ ஏபி பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸில் 2 ஆன்டிஜனுமே இருக்குது. ஏ ஆன்டிஜன் இருக்குது, பி ஆன்டிஜன் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பிளாஸ்மாவில் எந்த ஆன்டிபாடியுமே இல்லை. அப்போ டோனர் குரூப் இந்த ஏபி பிளட் குரூப் காரங்களுக்கு யார் யார் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பிளட்டே இருக்கவங்க கொடுக்கலாம், அதே மாதிரி ஏ பிளட் குரூப்காரங்க கொடுக்கலாம், அதே மாதிரி பிஓ அப்படிங்கிற எல்லா ரத்த வகைக்காரங்களும் ஏபி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஓ பிளட் குரூப்காரங்க இப்படி இருக்காங்க. இவங்களுடைய ஆர்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆன்டிஜனுமே இல்லை, எந்த ஆன்டிஜனுமே இல்லை. ஆனால் அவங்களுடைய பிளாஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி அப்படிங்கிற 2 ஆன்டிபாடியுமே இருக்குது. இவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, எந்த ஆன்டிஜனுமே இல்லையில, அதனால இவங்கள ஓ பிளட் குரூப் காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஓ பிளட் குரூப் காரங்க மட்டும்தான் பிளட்டை வந்து டொனேட் பண்ண முடியும். ஓ மென்ஷன் டேபிள் இதில் இருந்து இட் இஸ் எவிடென்ட் தட் குரூப் ஓ பிளட் குரூப், இதுலேருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிறோம், ஓ பிளட் குரூப் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, அதனால இவங்கள யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டேல இருந்து பிளட்டை வாங்குறவங்க ஏபி பிளட் குரூப் காரங்க. ஸோ ஏபி பிளட் குரூப் காரங்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ persons with AB blood group can accept blood from persons with AB as well as the other group of the blood. இவங்களை தான் யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.